பரிபாடலும் கலிப்பாவும் பரிபாட்டும் கலித்தொகை நூலும் பரிபாடல் நூலும் அடங்கியிருக்கின்றன. வஞ்சிப்பா, புறநானூறு, 18 10பாட்டு ஆகிய நூல்களிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் வெண்பா 10பாட்டு நூலிலோ 8 தொகை நூலிலோ முழுமையாக அந்த யாப்பமைப்பிலே பாடக்கூடியதாகிய இலக்கிய அமைப்பினை பெறவில்லை. அதற்காக வெண்பா அந்த சங்க இலக்கியத்திலே இடம்பெறாமல் போய்விட்டது என்று நாம் சொல்லிவிட முடியாது. உறுப்புகளால் அமையக்கூடிய கலிப்பாடலில் அதனுடைய உறுப்புகளிலே அந்த வெண்பா அமைப்பினை காட்டியிருக்கின்றார்கள் அல்லது வெண்பா அமைப்பிலே பாடியிருக்கின்றார்கள். சங்க காலத்திற்கு பின்பு தொகுக்கப்பெற்ற 14 கீழ்கணக்கு நூல்கள் முழுக்க முழுக்க வெண்பா யாப்பிலே பாடப்பெற்ற நூல்கள். இந்த நூல்களுக்கு முன்பு வெண்பா யாப்பில் பாடப்பெற்றதாகிய நூல்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை என்றாலும் அந்த வெண்பா யாப்பினை கலித்தொகையிலிருந்து தான் தெரிந்து கண்டுகொள்கின்றோம். நெடுவெண்பாட்டு, குறுவெண்பாட்டு, அங்கதம், பரிபாட்டு, ஒத்தவை என்று தொல்காப்பியம் வெண்பாவிற்குரிய வகைகளாக குறிப்பிடுகின்றது. நெடுவெண்பாட்டு, குறுவெண்பாட்டு, ஒத்தவை என்ற மூன்றும் அடிவரையறைக்கு உட்பட்டவை. அதனுடைய அடியினுடைய மிகுதி, அடியினுடைய குறுமை குறித்தும் அளவொத்தது குறித்துமாக வரக்கூடிய அமைப்புடையவை. நாற்சீர் கொண்டது அடி எனப்படும் என்பதனால நாற்சீர் கொண்டது அந்த அடிப்படையில் 4 அடிகளை கொண்டதாகிய வெண்பாவை அளவொத்தது என்பதிலே அமைக்கின்றார்கள். எனவே மேற்கூறிய மூன்றும் அடியமைப்பு சார்ந்தது. அதற்கடுத்ததாக கலியும் பரிபாட்டு என்பதும் அங்கதம் பரிபாட்டு என்பவை இரண்டும் பொருண்மை சார்ந்தவை. பரிபாட்டு என்பது ஓசையும் உறுப்பும் தழுவியது. இந்த நெடுவெண்பாட்டு என்பதனை 4 அடிக்கு மேலே இருக்கக்கூடியதாகிய அந்த நெடுவெண்பாட்டினை பின்னே வந்தவர்கள் பகருடை வெண்பா என்று சொன்னார்கள். குறுவெண்பாட்டினை 4 அடிக்கு குறைவாக இருக்கக்கூடிய அடியை 2 வகையாக கொண்டு சிந்து என்றும் குரல் என்றும் அடிப்படையாக கொண்டார்கள். அளவத்ததாகிய தன்மையை 4 அடியில் இருக்கக்கூடியதாகிய ஒன்றை நேரிசை வெண்பா என்றும் இன்னிசை வெண்பா என்றும் கொண்டார்கள். இவற்றுக்கெல்லாம் இவ்வாறு பிற்காலத்தில் வந்த யாப்பியலார் இவற்றையெல்லாம் இப்படி பிரித்து அல்லது பகுத்து காண்பதற்கு நமக்கு முதல் சான்றாக கிடைக்கக்கூடிய ஒரே நூல் கலித்தொகை என்பதுதான். அதனை நிறுவுவதுதான் இந்த கட்டுரையினுடைய நோக்கம். கபிலர், நல்லுத்திரனார், மருதன் இளநாகனார், நல்லந்துவனார், பெருங்கடுங்கோன் இந்த 5வரும் கலித்தொகையை பாடியிருக்கின்றார்கள். குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல்களி, பாலைக்களி என்ற 5ஐயும் மேலே சொன்ன வரிசையிலே அந்த புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள். தொல்காப்பியம் கூறுகின்ற குறுவெண்பாட்டும் நெடுவெண்பாட்டும் அளவொத்ததுமாகிய வெண்பா வகைகள் வகை பிரித்து கூறுவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய வகையில் கலித்தொகையில் அமைந்துள்ள பாடல்களை நாம் கொள்ளலாம். கலித்தொகையில் சில பாடல்கள் கலிவெண்பா வகையினாகவோ அல்லது வெண்கலிப்பா வகையினதாகவோ சுட்ட முடியாத அளவிற்கு அவை அடிகள் தோறும் வெண்பாச்சீர்களே பெற்று முழுக்க வெண்பாச்சீர்களே வெண்பா தலைகளே பெற்று இறுதியடி முச்சீரிலே வந்து அது நெடுவெண்பாட்டிற்குரியதாகவே அந்த கலிவெண்பா அமைந்திருப்பதனை காணலாம். பாலைக்களியினுடைய 18வது பாடல் 12 அடிகளை பேரல்லையாக கொண்டு பாடப்பெற்ற ஒரு நெடுவெண்பாட்டு பகரடி வெண்பா அமைப்பில் இருக்கக்கூடியது. தரவிலும் சரி, தாளிசையிலும் சரி, சுருதகத்திலும் சரி அந்த 5 புலவர்களும் வெண்பாயாப்பினை கையாண்டிருக்கின்றார்கள். கலிப்பாவினுடைய 19வது பாடல் 13 அடி தரவினை கொண்டது. அந்த 13 அடி தரவையும் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த தரவு 2 நெடுவெண்பாட்டுக்களை கொண்டதாக அமைந்திருப்பதனை காணலாம். முதல் 6 அடி ஒரு நெடுவெண்பாட்டு,
இரண்டாவதாக பிற்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய 7 அடிகளும் இன்னொரு வகையான நெடுவெண்பாட்டு, இன்னொரு வகை என்று சொல்ல முடியாது, இன்னொரு நெடுவெண்பாட்டு. முதல் நெடுவெண்பாட்டினுடைய 6வது அடி மகனல்லை மன்ற இனி என்று முடிகிறது, 3 சீர்களால் முடிகிறது. அதற்கு பின்னே வரக்கூடிய 7 அடிகளை கொண்டிருக்கக்கூடியதாகிய நெடுவெண்பாட்டு அவலம் படுத்தலும் உண்டு என்று 3 சீர்களை கொண்டு முடிகின்றது. இறுதி சீர் நிறை என்றும் நேர்வு என்றும் முடிந்திருக்கிறது. முதல் இனி என்று முடிந்திருக்கின்றது, அடுத்த பகுதியிலே உண்டு என்று முடிந்திருக்கின்றது. கலித்தொகையில் இடம்பெறுகின்ற தரவு தாளிசை சுரிதகம் என்னும் உறுப்புகளில் வெண்பாயாப்பு மேன்மையுற கையாள பெற்றிருப்பதனை அத்தொகையில் அமைந்திருக்கக்கூடியதாகிய பாடல்களை காணும் போது உணரலாம். தரவாக ஒரு நெடுவெண்பாட்டு வந்திருப்பதை முன்னே கண்டோம். அடுத்து ஒரு பாடல் 8 அடி தரவுடையது. அந்த 8 அடி தரவிலும் இறுதி அடி அகவினம் பாடுவாம் நாம் என்று முடிந்திருக்கிறது. அது கலிப்பா 40வது பாடல். தாளிசையில் ஒரே மாதிரியான யாப்பமைப்புடையதாகிய பாடல்களை 3ஆக பாட வேண்டும் என்பதுதான் ஒரு விதி அமைப்பு. அதான் செய்யுள் யாப்பமைப்பு முறை. கலிப்பாவுடைய 139வது பாடலை பார்த்தால் அந்த தாளிசை அமைப்பிலே ஒரு புது வகையான அமைப்பை நம்மால் காண முடிகிறது. முதல் 4 அடிகள் ஒரு இன்னிசை வெண்பா அமைப்பை உடையதாக இருக்கிறது. யாமத்தும் எல்லையும் எவ்வ திரையழைப்ப என்று தொடங்குகின்ற அந்த தாளிசை காம கடலகப்பட்டு என்று 3 சீர்களை கொண்டு நேர்வு அசை கொண்டு முடிகின்றது. அடுத்து அதனை தொடர்ந்து உய்யா அருநோய்க்கு உயவாகும் மையல் உரியாழ் ஈத்தவாம் மா என்று குரல் வெண்பாவாக முடிகிறது. இது தாளிசையிலே ஒரு புதிய வகையாக நாம் இங்கே காண்பதற்குரிய இடையிலே அமைகின்றது. நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா என்ற இரண்டுமே 4 அடியில் வரப்பெற்றாலும் கூட பின்னே வந்தவர்கள் முதல் 2 அடிகளிலும் முதல் சீரில் இருக்கக்கூடியதாகிய எதுகை 2ஆம் அடியினுடைய 4வது சீரில் வரக்கூடியதாக பிரித்து பார்த்திருக்கின்றார்கள். அதே போன்ற ஒரு அமைப்பை கலிப்பாவிலே நாம் காணலாம். ஆனால் அதனை பாடியவர் அந்த நோகில் தனிச்சொல்லாக பாடினாரா என்பது பார்க்க முடியவில்லை. ஆனால் அதே எதுகை அமைப்பிலே இருக்கின்றது. தகையவர் கைச்சரித்த தாழ் போல காந்தள் முகையின் மேல் தும்பி இருக்கும் பகையனில். தகை முகை என்ற இரண்டும் முதலடியிலும் 2ஆம் அடியிலும் வரக்கூடியதாகிய எதுகை அமைப்புடையன. 2ஆம் அடியினுடைய 4வது சீர் பகை என்ற எதுகை அமைப்பை கொண்டிருக்கின்றது. இது பின்னே வந்தவர்கள் நெடுவெண்பாட்டு நேரிசை வெண்பாட்டு என்று கொள்வதற்குரியதாகிய அமைப்பினை கொள்வதற்கு இது வாய்ப்பாக இருந்திருக்குமோ என்று இன்னொரு பாடல் கலிப்பாடலிலே இன்னிசை பாட்டு ஒன்று, இன்னிசை வெண்பா ஒன்று, அதற்கு அடுத்ததாக ஒரு தனிச்சொல் என்பதற்கு பதிலாக அதனை சொற்சீரடி என்றோ அல்லது 3 சீர்கள் வரக்கூடியதாகிய ஒரு அடி என்றோ கொள்ளலாம். அப்படி ஒரு அடி வருகிறது. அதற்கு அடுத்து ஒரு இன்னிசை வெண்பா வருகிறது. அதற்கு அடுத்து ஒரு தனிச்சீர் வருகிறது. அதற்கு அடுத்து ஒரு இன்னிசை வெண்பா வருகிறது. அதற்கு அடுத்து ஒரு தனிச்சீர் வருகிறது. அதற்கு அடுத்து ஒரு இன்னிசை வெண்பா வருகிறது. இது கலிப்பாவினுடைய 63வது பாடல். இன்னொரு கலித்தொகை பாடலை பார்த்தால் ஒரு சிந்தியல் வெண்பா, ஒரு இன்னிசை வெண்பா, ஒரு சிந்தியல் வெண்பா, ஒரு இன்னிசை வெண்பா, ஒரு சிந்தியல் வெண்பா, ஒரு இன்னிசை வெண்பா என்று தாளிசை 3 அடிக்கு வருதல் என்பது மரபு. ஆனால் இங்கே நாம் பார்ப்பது என்பது சிந்தியல் வெண்பா, இன்னிசை வெண்பா, மறுபடியும் சிந்தியல் வெண்பா, இன்னிசை வெண்பா, மறுபடியும் சிந்தியல் வெண்பா, இன்னிசை வெண்பா, இப்படி ஒரு அடுக்கை காணப்படுகிறது, கலித்தொகையிலே காண முடிகிறது. இவ்வாறு காட்டப்பெற்ற